கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். இந்த சொல்லப்படுற 18 சித்தர்களும் ஒரே காலகட்டத்துல வாழ்ந்தோம் இல்ல, அந்த மாதிரி இல்ல. ஒரே காலகட்டத்துல அவங்க வாழல. அதர்மம் நடக்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல ஒரு அவதாரம் எடுத்து நம்ம தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சேலம் பக்கத்துல இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இளம்பிள்ளை அப்படின்ற இந்த ஊருக்கு போகும்பொழுது சிஷ்யர் சொல்றாரு, இது மாதிரி நான் பண்ணினேன், அது இதாயிடுச்சு, நீங்க கோவப்படுவீங்க, நான் சாப்பிட்டேன். அப்போ அவர் சொல்றாரு, ஒரு காக்கையோட வடிவம் எடுத்து இவர் இந்த கோரக்கர் சித்தரோடைய அவர் அங்க இருந்ததா சொல்லப்படுற ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர்லாம் கிடையாது. இது ஒரு வயல்வெளிக்கு மத்தியில இந்த சொல்லப்படுற 18 சித்தர்களும் ஒரே காலகட்டத்துல வாழ்ந்தவங்க இல்ல, அந்த மாதிரி இல்ல. ஒரே காலகட்டத்துல அவங்க வாழல. நீங்க இன்ஃபேக்ட் கேட்க போனீங்கன்னா நம்மளால சில விஷயங்கள்லாம் இது உண்மையா, இது நம்புற மாதிரியா இருக்கா அப்படின்னு கூட நமக்கு தோணும். ஏன்னா சில இடங்களை நம்ம பாக்குறோம். அகத்தியரை பத்தி பேசும்போது அவர் சிவபெருமானோட கூட அவருடைய கல்யாண காட்சியை பார்க்கவரா இருந்திருக்கார். இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசப்பட்டிருக்காரு. அப்ப அந்த ஒரு அகத்தியர் தானான்னு கேட்டா இல்ல. அகத்தியர் அவர் வழியில வந்தவங்க. இப்ப இன்னைக்கு கூட நமக்கு சுத்தி நிறைய பேரு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்ல, அந்த மாதிரியான இருக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்றோம், அதர்மம் நடக்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல ஒரு அவதாரம் எடுத்து நம்ம தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு இருப்பாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்ப இந்த நாலேஜ் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ சில நேரம் பார்க்கலாம், பல யுகங்களா வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. சில சித்தர்கள் வந்து 300 இயர்ஸ் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றாங்க. நம்மளால இன்னைக்கு அதை யோசிக்க கூட முடியாது. ஆனா நம்மளால யோசிக்க முடியாதுன்றதுனாலயே அது இல்லைங்கிறது ஆகாது இல்லையா. நமக்கு தெரிஞ்ச இந்த குருவி மூலையில என்ன தெரியுதோ அதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் we don't know exactly. ஆனா இவங்க எல்லாம் வேற காலகட்டத்திலயும் வாழ்ந்திருக்காங்க. ஒரே காலகட்டத்துல வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. இப்ப நீங்க நிறைய கதைகள்லயோ இல்ல நிறைய இடங்கள்லயோ பார்க்கும் பொழுது, இப்ப போகர் அவருடைய சீடர் இவர் இங்க இருந்திருக்காரு. நிறைய கோவில்கள் நீங்க பார்க்கலாம். இவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு வைப் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். ஜென்ரலா கோவில்னால என்ன சொல்றோம், இது வந்து ஒரு வைப் நிறைஞ்ச இடம், ஒரு எனர்ஜி சென்டர் அப்படின்னு தான் நம்ம கோவில பாக்குறோம். நம்ம இப்ப போகர், திருமூலர் இந்த மாதிரியான சித்தர்கள் பத்தி நிறைய கேள்விப்படுறோம். ஆனா நம்ம கேள்விப்படாத இன்னும் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. இந்த 18 சித்தர்கள்லயே அவங்கள பத்தி சொல்ல முடியுமா? ரொம்ப நல்ல கேள்வி இது. ஏன்னா நீங்க திருப்பியும் வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், சேலம் பக்கத்துல இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இளம்பிள்ளை அப்படின்ற இந்த ஊருக்கு போகும்பொழுது அங்க வந்து ஒரு சித்தர் கோவில் இருக்கு, காலாங்கிநாதர் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலாங்கிநாதர் சித்தர் வந்து பெரிய சித்தருடைய சீடர். சோ அவர் வந்து ஒரு மூலிகையை தேடி போறாங்க. மூலிகை என்ன மூலிகை அப்படின்னு சொன்னா இளமையா வச்சுக்கிறதுக்கான மூலிகை. அதை தேடி போறாங்க. அப்போ அவருடைய சீடர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, சமைச்சுவை, நான் போய் தேடிட்டு வரேன் மூலிகையை. அங்க சமைச்சிட்டு இருக்கும் பொழுது அதை கிளறதுக்காக என்ன பண்ணிருக்காரு, அந்த சீடர் வந்து ஒரு குச்சியை எடுத்து கிளறி இருக்காரு. கிளறின உடனே சாதம் கலர் மாறிடுச்சு. ஐயோ, இது வந்து பார்த்தா நம்மளுடைய குரு கோச்சுக்க போடாருன்னு என்ன பண்ணிட்டாரு, இவர் அதெல்லாம் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் குரு வந்து பாக்குறாரு, சீடரை காணும். அங்க ஒரு சின்ன பையன் இருக்கான். எங்க அவன் அப்படின்னு கேட்டா, இல்ல நானா அது அப்படிங்கிறார். ஐயோ, அப்ப நம்ம தேடி வந்த மூலிகை அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, இப்ப இந்த சிஷ்யர் சொல்றாரு, இது மாதிரி நான் பண்ணினேன், அது இதாயிடுச்சு, நீங்க கோவப்படுவீங்க, நான் சாப்பிட்டேன். அப்போ அவர் சொல்றாரு, அடக்கடவுளே, நம்ம தேடி வந்த மூலிகை அதுதான், என்ன பண்ண, இல்ல நான் உடைச்சு போட்டேன் அப்படின்னு வந்து, சரி நீ சாப்பிட்டதை வந்து வாமிட் பண்ணுன்னு சொல்லி அதை எடுத்து அவங்க சாப்பிட்டதா. இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கிற விஷயங்கள் தான். அதை எடுத்து சாப்பிட்டு 2 பேரும் இளம் பிள்ளைகளா மாறிட்டாங்க அந்த இடத்துல. அதனாலதான் அந்த ஊர் பேரே இளம்பிள்ளை அப்படின்னு சொல்லி வருது. சோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் சித்தர்கள் இருந்த இடம்னு நமக்கு தெரிய வருது. அப்போ அங்க ஒரு எனர்ஜி, ஒரு வைப் நமக்கு இருக்கும். அதனாலதான் நம்ம சொல்றோம், கோவிலுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும், அந்த எனர்ஜி உங்களுக்கு அங்க கிடைக்கும் அப்படின்னு. அது தவிர நம்ம காகபுஜண்டர்னு ஒரு சித்தர் இருக்கார். இப்போ ஒரு காலகட்டம்னு நமக்கு சொல்லுவோம், இந்த சித்தர் வந்து இந்த யுகத்துல இருந்து இங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த காகபுஜண்டர் வந்து பல யுகங்களா ஒரு காக்கையோட வடிவம் எடுத்து இவர் வாழ்றதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே பல இடங்கள் இருக்கு இவங்களுடைய ஆளுமை கொண்ட இடங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், மதுரையில காக்கா ஊற்றுன்னு ஒரு இடம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? காக்கா ஊற்றுன்ற இடம் இன்ஃபேக்ட் மதுரையில வாழ்றவங்களுக்கே சில பேருக்கு இதை பத்தி தெரியல. சோ காக்கா ஊற்றுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு நாகமலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிவாரத்துல இருக்கு, மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதி. அங்க வந்து ஒரு ஊற்று இருக்கு. அந்த ஊற்றுல பாத்தீங்கன்னா, எங்கிருந்து அந்த ஊற்று வருதுன்னா, அது மேல வெட்டிவேர் அந்த பெட்ஸ் இருக்கு. சோ அதுல இருந்து சொரந்து வருதுன்னு சொல்றாங்க. அந்த தண்ணி வந்து மரத்தோடைய ரூட்ஸ்ல இருந்து ட்ரிப் ஆகிறத பார்க்கலாம்.
ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அண்ட் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். அந்த ஊர்க்காரங்களை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவரு ஒரு 50 வயசு இருக்கும் அவருக்கு. அவர்கிட்ட நாங்க கேட்கும்பொழுது, நான் பிறந்து பார்த்ததுல இருந்து இந்த ஊற்று வற்றினதே கிடையாது. இது வந்து என்ன விதமான ஒரு வறட்சி நிலவும் போது கூட இந்த ஊற்றுல தண்ணி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அது மிராக்கிள் தானே. அப்போ அந்த இடத்துல என்ன ஆளுமை இருக்கு நமக்கு தெரியாது. நம்மளுடைய இந்த நார்மலான ஒரு மைண்டுக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த காக்கா ஊற்று மதுரைக்கு நான் போயிருந்தேன், இதை பாக்குறதுக்காகவே போயிருந்தேன். இட் வாஸ் அமேசிங். அதாவது அப்படி ஒரு சில்னஸ், அப்படி ஒரு அந்த தண்ணியில நம்ம கால் வச்சு அதுல முழுகி அதுல வந்து ஒரு அதை பருகும் பொழுது அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைதி அப்படி இருந்தது. அப்போ இந்த மாதிரி இடங்கள், அப்ப அங்க என்ன சொல்லப்படுதுன்னா காகபுஜண்டர் அந்த இடத்துல இருந்தாரு, அதனாலதான் அதுக்கு பேர் காக்கா ஊற்றுன்னு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மாதிரி ஒரு இடங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மருதமலை அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க வந்து பாம்பாட்டி சித்தருடைய சமாதி இருக்குன்னு சொல்றாங்க. இது மாதிரி ஒரு சித்தர்களுடைய சமாதி இருக்கிற இடமும் ஹை வைப் இருக்க இடமா இருக்கும். நீங்க பாப்புலர் கோவில்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க, ரொம்ப புகழ்பெற்ற கோவில்கள், ரொம்ப எனர்ஜி ஹை இருக்கிற கோவில்கள், அங்க வந்து ஏதாவது ஒரு சித்தர்களுடைய சமாதி இல்ல வந்து அவங்க வந்து அங்க தவம் பண்ணிட்டு போன இடமாகவோ அது மாதிரி இருக்கலாம். அதே போல நாகர்கோவில் பக்கத்துல புரண்டின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து கோரக்கர் சித்தர், இந்த கோரக்கர் சித்தருடைய அவர் அங்க இருந்ததா சொல்லப்படுற ஒரு சின்ன டெம்பிள். இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர்லாம் கிடையாது. இது ஒரு வயல்வெளிக்கு மத்தியில ஒரு சின்ன டெம்பிள். ஆனா நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கனாலே அப்படி ஒரு அமைதியை நீங்க ஃபீல் பண்ணலாம். சோ சித்தர்கள்னு சொன்னா அது வந்து இன்னைக்கு பேசி முடிகிற விஷயம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சித்தர்களுக்கும் ஒரு அவங்களை நீங்க நினைச்சீங்கனாலே ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு ஏற்படும். அதே மாதிரி மேம், இந்த பொதுவா சித்தர்களை சொல்லும் பொழுது நம்ம அதை கோவில்ல தான் போய் வழிபடணுமா அல்லது வீட்டிலேயே வழிபடலாமா? அதை வழிபடுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இப்போ நீங்க இதுக்கு நான் எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கறது, இப்போ நீங்க என்கிட்ட நேரா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்னுடைய வீடியோவும் பார்க்கலாம். நீங்க நேரா பேசும்பொழுது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற, வீடியோ பார்க்கும்போது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க அவங்க இருந்த இடம், அங்க இருக்கிற வைப் இருக்கக்கூடிய இடம், அவங்க அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க, அந்த இடத்துல இருந்திருக்காங்க, தமம் பண்ணியிருக்காங்க, இல்ல அவங்க வந்து அந்த ஜீவ சமாதியா இருந்தா, ஜீவ சமாதிங்கிறது ஒரு ஹை எனர்ஜி இருக்க ஒரு சென்டர். அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல இருந்து நான் அருள் பாலிப்பேன்னு சொல்லிட்டே போயிருக்காங்க. இந்த ஜீவ சமாதி இருக்க இடத்துல நீங்க போனீங்க, அங்க வந்து பெருசா எதுவும் கிடையாது, ஒரு அமைதியா அந்த இடத்துல உட்காந்து அவங்கள நினைச்சு நீங்க தியானம் பண்ணீங்கனாலே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை நீங்க கண்டிப்பா போய் அனுபவிங்க. டெஃபினெட்லி இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இல்ல எனக்கு அங்கெல்லாம் போக முடியல, அங்க போனா மட்டும் தான் எனக்கு எனர்ஜியான்னு கேட்டா இல்ல, நீங்க வீட்டிலேயே உட்காந்து கூட போக முடியலன்னா அவங்கள தியானிச்சு, ஆனா ஒருமுகப்படணும். நமக்கு ஒருமுகப்படுறதுக்கு எங்க இருக்குங்க? இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுக்குள்ள நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கு. நீங்க எடுத்துக்கோங்க, இப்ப இருக்கிறதுலயே வந்து முதல்ல வந்து யூடியூப்ல வீடியோ போட்டாங்க, அதுக்கப்புறம் ரீல்ஸ்ன்னு வந்தது. அந்த ரீல்ஸே பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 minute. ஆனா அந்த 1 minute கூட நம்மளால அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கை இப்ப இப்படிதானே போயிட்டு இருக்கு இல்லையா, ஸ்க்ரால்ட்டு. அந்த மாதிரி காலகட்டத்துல உங்களால உட்காந்து ஒருமுகப்படுத்த முடியுமா? முடிஞ்சதுன்னா நீங்க இருக்கிற இடத்துல உட்காந்தே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இல்லைங்க அது ரொம்ப கஷ்டம், நான் வந்து ஒரு இடத்துக்கு போனேன்னா அந்த இடத்துல போய் வைப் எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப நல்லது, அதுக்கும் நீங்க போகலாம். ஸோ பட் இட் இஸ் இந்த பதில நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். போய்தான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை, போறதுனால தவறும் இல்லை. போனீங்கன்னா அங்க இருக்கிற வைப் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும், அங்க இருக்கிற எனர்ஜியை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும், அதை நீங்க பண்ணலாம். ஆனா வெறுமனே அங்க போயிட்டு நான் போயிட்டு வந்துட்டேன்றதுக்காக போக கூடாது, அங்க உட்காரணும். ஒரு கோவிலுக்கு போறதே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே போறேன் வந்தேன், நானும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு போறாங்களே தவிர்த்து அங்க போய் உட்கார்ந்து நம்மளுடைய சக்கரங்களை வந்து இட் எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடங்கள். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நல்லது. போனேன் வந்தேன்றதை தவிர அங்க போய் நிஜமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உட்கார்ந்து அந்த கோவில்ல ஒரு அமைதியான ஒரு இடத்தை பார்த்து உட்கார்ந்து அந்த எந்த டேட்டியோ, நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த ஒரு மூல ஒரு எந்த சாமி நீங்க நினைக்கிறீங்களோ அதை உள்ள நினைச்சு சில நொடி பொழுதாது நீங்க தியானம் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அதுக்கான எனர்ஜி கிடைக்கும். சித்தர் வழிபாடுன்றப்போ அதை இப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய சொன்னீங்க. எதை நம்ம முக்கியமா தவிர்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி? கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க. சித்தர்கள் வழிபாட்டுல நம்ம தவிர்க்க வேண்டியது என்னன்னா, பேராசை கொள்றது, இன்னொருத்தவங்களை அழிக்கணும்னு நினைச்சு சில விஷயங்களை பண்றது, அதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும். சித்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே மக்களுக்காக தான் வாழ்ந்திருக்காங்க. சோ திடீர்னு நம்ம உட்காந்துட்டு எனக்கு அஷ்டமா சித்தி வேணும், நான் அஷ்ட கர்மங்கள் பண்ணணும், அப்படி நீங்க எனக்கு அதுக்கு சித்தி பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அதற்கான எதுக்காக என்ன அஷ்டமா சித்திகள் கேள்விப்பட்டது இல்லையா? அஷ்டமா சித்தி அப்படின்னா அனிமா, லஹிமா, மஹிமா, கரிமா, அந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாயிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இந்த மாதிரியான சில சித்திகள், இது வந்து சித்திகள் அப்படின்னு சொல்லுவோம். சித்தர்கள்னு சொன்னாலே இந்த சித்திகள் எல்லாம் தெரிஞ்சவங்க சித்தர்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து இங்க பறக்கிறத பார்த்தேன் அப்படின்னு எல்லாம். ஓகே, அனிமா அப்படின்னா ஒரு ஆட்டம் அளவுக்கு குறுகிறது,
ரொம்ப என்ன சொல்றது குட்டியா ஆயிடுறது. நம்ம லிட்டில் ஜான் படம் கூட ஒண்ணு வந்ததுன்னு நினைக்கிறேன், பாத்திருப்பீங்க. படத்துல குட்டி ஆயிட்டான் போ அது மாதிரி. சோ இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு உருவத்தை அவ்வளவு குறுக்கி வச்சுக்கிறது அனிமா. லஹிமா ரொம்ப லேசா நீங்க வந்து தண்ணி மேல நடக்கலாம் அப்படின்னா என்னது, நீங்க பறக்கலாம் அப்படின்னா என்ன, நீங்க ரொம்ப லேசா இருந்தா தான் பண்ண முடியும். மஹிமா அதாவது மகிமை போல பெருசா நம்ம விஸ்வரூபம் காட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹனுமன், அவர் வந்து சீதைக்கு வந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல உள்ள போகும்பொழுது ஒரு துவாரத்தின் வழியா ஹனுமன் உள்ள போனதா நம்ம கேள்விப்படுறோம். அப்படின்னா என்ன, அப்ப அவருடைய உடம்ப அவ்வளவு குறுக்கிக்கிட்டு அந்த துவாரத்தின் வழியா போயிருக்காரு. தன் உடம்ப அவ்வளவு பெருசா விஸ்தரிச்சு விஸ்வரூபம் காட்டியிருக்காரு. இது வந்து மகிமா. கரிமா அப்படின்னா நம்மள வந்து அப்படியே ஒரு மலை போல வெயிட் ஆக்கிக்கிறது. மேபி என்னுடைய ஸ்ட்ரக்சர் இவ்வளவுதான் இருந்தாலும் என்னை தூக்க கூட முடியாத அளவுக்கு வெயிட் ஆக்க முடியும், அது கரிமா. அதே போல வந்து பிரகாய பிரவேசம் அப்படிம்பாங்க, அதாவது கூடு விட்டு கூடு பாயிருது. இதெல்லாம் கேட்கும்போது என்னடா இது ஏதோ ஒரு மோடி மஸ்தான் வேலை மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாம் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க கத்து வச்சிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் கத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு இந்த கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்லும் பொழுதே திருமூலர் அவர் தான் ஞாபகம் வரும். சுந்தரநந்தர் அப்படின்ற அந்த ரிஷி சவுத் இந்தியாவுக்கு வரும் பொழுது அங்க ஒரு மாடு மேய்ச்சிட்டு போன மாடு மேய்ப்பாளன் இறந்து கிடந்தான். அவன் இறந்து கிடந்த பார்த்து அந்த மாடுகள் எல்லாம் கதறி அழுததாகவும், ஐயோ இந்த மாடுங்க இவ்வளவு கதறி அழுதே, அதுங்களுக்கு ஒரு சொலேஸ் கொடுக்கணும்னு இவர் போய் அந்த மாடுகள் எல்லாம் யார் உடம்புல போயிட்டு அந்த மூலன் அப்படின்ற அந்த மாடு மேய்ப்பன் அவனோட உடம்புல போயிட்டு இவர் போய் விட்டுட்டு வந்திருக்காரு. வந்து பார்க்கும்போது இவரோட பாடி இல்ல. சோ அதனாலதான் அந்த மூலன் உடம்புல இவர் தங்கிட்டார். திருமூலர், திருநாளே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு திருமூலர். அப்படிதான் திருமூலர் நமக்கு கிடைச்சவர். அப்போ கூடு விட்டு கூடு பாயிருது அப்படிங்கிறது சித்தர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது மாதிரி எது மட்டும் இல்ல, லைக் ஈசத்துவம் அப்படின்னு சொன்னா கடவுள் அந்த லெவலுக்கு நம்ம போறது. அண்ட் வசித்துவம், வசித்துவம் அப்படின்னா யாரையும் வசியம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வசித்துவம் அப்படின்ற ஒரு சித்தி நமக்கு கிடைக்குது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், யாரையாவது வசியம் பண்ணி இதுல இருந்து எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா இவ்வளவு சித்திகள் தெரிஞ்சோம் அவங்களுக்காக இது எதையுமே யூஸ் பண்ணல. எது எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணினது மக்களோட நன்மைக்காக தான். நீங்க சிவவாக்கியர் பாடல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவவாக்கியர்ல என்ன சொல்வாரு, அதாவது அவருக்கெல்லாம் ரசவாதம் தெரியும். ரசவாதம்னா நீங்க மண்ணு கொடுத்தா கூட அதை தங்கமா மாத்தக்கூடிய தன்மை கொண்டவர். ஆனா அவர் என்ன சொன்னாரு, இது வந்து ஆட்கொல்லி. தங்கத்தை பார்த்து என்ன சொல்றாரு, இது ஆட்கொல்லி, இது ஆளை கொன்றோம் அப்படிங்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி ஒரு சித்தர்கள். லைக் அமேசிங். கண்டிப்பா. மேம் இந்த வழிபாடு பண்ணும் பொழுது இந்த மாதிரியான நாட்கள்ல பண்ண விசேஷம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஜென்ரல் நீங்க பாத்தீங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை ஆகிய நாட்கள். அது மட்டும் இல்லாம அந்த சித்தர்களுடைய நட்சத்திரங்கள்னு இருக்கு. வியாழக்கிழமை குரு அப்படின்னு சொல்றோம். சோ குருவுக்கான நம்ம அவங்களை குருவா ஏத்துக்கிட்டு அவங்க இதை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரியான நாட்கள் ரொம்ப சிறந்த நாட்களா இருக்கக்கூடும். அது வழிபாடு முறைன்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி தான் இதுதான் வைக்கணும் அப்படின்னு ஸ்பெசிபிக் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னா போல சித்தர்கள் எல்லாம் அக வழிபாடு இததான் வந்து அவங்க ப்ரமோட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் சிவவாக்கியரோட பாடல்ல சொல்லுவாரு, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்டு சட்டி சட்டுவோம் கறி சுவை அறியுமோ அப்படிம்பாரு. அப்படின்னா நீ வந்து ஒரு கல்லை வச்சுட்டு அதை சுத்தி பூ போட்டுட்டு சுத்தி முன்னுட்டு போய் ஏதோ மந்திரத்தை சொல்ற, ஆக்சுவலா அந்த கடவுளே உங்களுக்குள்ளதான் இருக்காரு. சுட்டு சட்டி சட்டுவோம் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க சமைக்கிறீங்க, அந்த பாத்திரத்துல எல்லாம் போட்டு எல்லாம் பண்றீங்க, அந்த பாத்திரத்துக்கு அதோட சுவை தெரியுமா? தெரியாது. சுட்டு சட்டி சட்டுவோம் கறி சுவை அறியுமோ. பட் இதை நீங்க வந்து உள்ள ஃபீல் பண்ணும். நீங்க நான் வந்து இதெல்லாம் வச்சுட்டேன், உனக்கு எல்லாம் இதெல்லாம் படைச்சிட்டேன், நீ எனக்கு கொடுனா அப்படி இல்ல. உள்ளார்ந்து இப்ப வந்து அங்க என்ன கடவுள் நம்ம சொல்றோம் இல்லையா, அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது உனக்குள்ளேயும் கடவுள் இருக்கு. இன்ஃபேக்ட் கடவுள் உள்கடப்பதுதான் கடவுள். சோ இதை நம்ம வந்து வெளிப்படுத்துறோமா? இப்ப எல்லாம் கோவிலுக்கு போறோம், இங்க போறோம், அங்க போறோம், அதெல்லாம் பண்றோம். அங்கெல்லாம் நீங்க போறதுனால நீங்க எனர்ஜைஸ் ஆவீங்க. பட் the essence என்ன, நீங்க 4 பேருக்கு உதவுறீங்களா? இதெல்லாம் பண்ணீங்கனாலே சித்தர்கள் வந்து பயங்கரமா ஹாப்பி ஆயிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். வெறும் வழிபாடு முறைகள்ல மட்டும் இல்ல, shouldn't be ritualistic is what I'm trying to say. இது வெறும் ஒரு ரிச்சுவலா மட்டும் இல்லாம உள்ளார்ந்து நீங்க செய்யற எந்த பூஜையும் சித்தர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி இந்த வழிபாடுன்னு சொல்றப்போ இந்த நெய்வேத்தியங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு குறிப்பா வந்துடும். ஏன்னா இந்த மாதிரியான வழிபாடு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இவங்களுக்கு நெய்வேத்தியங்கள் ஏதாவது வச்சு வழிபடக்கூடிய வேண்டிய அவசியம் இருக்காங்க? நார்மலாவே சித்தர் வழிபாடுனா ஒரு விளக்கு பொருத்திட்டு நான் சொன்னா போல இந்த பஞ்சபூதங்களோடய இதான் நம்ம சொல்றோம். பிரசாதங்கள் இல்ல வந்து உங்களுக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு சொன்னா நார்மலா உங்களுக்கு ஒரு நெய் விளக்குங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். பிரசாதம்னா ஒரு பால் வைக்கிறீங்க, எதுவும் கிடைக்கல ஒரு கல்கண்டு வச்சா கூட ஓகே, ஒரு சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான சிம்பிள் பிரசாதங்களே அவங்க மனமு வந்து ஏற்றுப்பாங்க. மேம் இது வரைக்கும் இந்த சித்த வழிபாடுல இருந்த சந்தேகங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவுபடுத்தி எங்களுக்காக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில சேர்ந்தமைக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நன்றி.
பக்தி கஃபேல இப்படி ஒரு நல்ல டாபிக் எடுத்து இன்னைக்கு பேச வச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சித்தர்களுடைய அருள் இருக்கிறதுனால தான் இது பண்ண முடிஞ்சதுன்னு நான் நம்புறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.